வணக்கம். தென்னிந்திய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் உருவான கதையத்தான் இந்த விளக்க உரையில நாம பார்க்க போறோம். ஒரு பிரம்மாண்டமான பேரரசுக்கு எப்படி அசைக்க முடியாத அடித்தளம் போடப்பட்டுச்சுன்னு நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுமார் 75 வருஷங்களா தென்னிந்தியாவை ஆண்ட மகாபெரும் மன்னர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுறாங்க. எங்கும் ஒரே அரசியல் குழப்பம். இருண்டு கிடந்த அந்த தடைகளை உடைத்தெறிந்து மறுபடியும் ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வந்தது யார்? இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான்: கலப்பரர்களின் இடைக்காலம், பல்லவர்களின் எழுச்சி, சிம்மவிஷ்ணு போட்ட அடித்தளம், அவருடைய இராணுவ படையெடுப்புகள், தேர்வுகளுக்கு பயன்படுற முக்கிய குறிப்புகள், அப்புறம் அவங்க விட்டு சென்ற அழியாத கலாச்சார பாரம்பரியம். முதல்ல இந்த களப்பிரர்களின் இடைக்காலம் அப்படிங்கிற அந்த அரசியல் குழப்ப நிலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். வரலாற்றில் இடைக்காலம், அதாவது இன்டரெக்னம் அப்படின்னா என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். பல தலைமுறைகளா நடந்துட்டு இருந்த ஒரு பாரம்பரிய ஆட்சி முறை திடீரென துண்டிக்கப்பட்டு அடுத்த நிலையான ஆட்சி வர்ற வரைக்கும் இருக்கிற ஒரு வெற்றிடம் தான் இது. தமிழ் வரலாற்று பொறுத்த வரைக்கும் பொது ஆண்டு 250 690 வரைக்கும் இருந்த இந்த நீண்ட இடைக்காலம் தென்னிந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே முற்றிலுமா தலைகீழா மாத்திடுச்சு. களப்பிரர்களோட ஆதிக்கம் எப்பேற்பட்டது தெரியுமா? ஒரு வலுவான விவசாயிகளின் கிளர்ச்சியா உருவான இவங்க பலம் வாய்ந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்களையே வீழ்த்தி சிறையில் அடைச்சாங்க. அது மட்டுமில்லாம பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பிரம்மதேயம், நிலமானியங்களை ரத்து செஞ்சதோட பௌத்த, சமண மதங்களுக்கும் பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தாங்க. பல நூற்றாண்டுகளா இருந்த பழைய சமுதாய அமைப்பையே இவங்க சுக்கு நூறா உடைச்சதாலதான் பாதிக்கப்பட்ட மேல்தட்டு மக்கள் இவங்கள பொல்லாத ஆட்சியாளர்கள்னு வரலாத்துல வர்ணிச்சாங்க. அடுத்து இந்த வெற்றிடத்துல ஒரு புதிய வல்லமையா உதித்த பல்லவர்களின் எழுச்சிய பத்தி பார்க்கலாம். பழைய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முண்டங்கி கிடந்த அந்த நேரத்துல பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தை தங்களோட மையமா மாத்திக்கிட்டாங்க. சமஸ்கிருதத்துல பல்லவா அப்படின்னா கொடிகள்னு அர்த்தம். அந்த பேருக்கேத்த மாதிரியே வட பெண்ணாறு, வட வெள்ளாறு நதிகளுக்கு நடுவுல இருந்த இந்த செழிப்பான நிலப்பரப்புல தங்களுடைய அதிகாரத்தை ஒரு கொடியை போல படர விட்டு நிலைநிறுத்தினாங்க. சாதுவாகன பேரரசன் வீழ்ச்சியிலிருந்து தங்களை சிறுக சிறுக பலப்படுத்திக்கிட்ட இவங்க இக்ஷ்வாக்கு குலத்தினரை வீழ்த்தினாங்க. இன்னைக்கு நாம பெருமையா சொல்ற காஞ்சிபுரத்தை தங்களோட தலைநகரா மாத்தினாங்க. சிவஸ்கந்தவர்மன் மாதிரி தொடக்க கால மன்னர்கள் காஞ்சிய ஒரு மிக முக்கியமான வணிக மற்றும் ஆன்மீக நகரமா வளர்த்தெடுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பல்லவ பேரரசுக்கு ஒரு மாபெரும் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த சிம்ம விஷ்ணுவின் ஆட்சி தொடங்குது. 6ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வரலாற்றின் போக்கியே மாத்திய ஒரு ஆற்றல் வாய்ந்த மன்னர் உருவானார். அவர்தான் சிம்மவிஷ்ணு. 2ஆம் சிம்மவர்மனின் மகனான இவருடைய ஆட்சி காலத்தை சில வரலாற்று ஆய்வாளர்கள் பொது ஆண்டு 560 580 வரைனும், வேறு சிலர் 600 வரைக்கும் குறிப்பிடுறாங்க. காலம் எதுவா இருந்தாலும் அவருடைய சாதனை ரொம்ப மகத்தானது. வட தமிழ்நாட்டுல நிலவி வந்த 75 ஆண்டுகால களப்பிரர்களின் இருண்ட இடைக்காலத்தை முழுமையா முறியெடுத்து அசைக்க முடியாத பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு முதல் அஸ்திவாரம் போட்டவர் இவர்தான். சிம்ம விஷ்ணுவுக்கு முந்தைய நிலைமைக்கும் அவருடைய ஆட்சிக்கும் நடுவுல இருந்த அந்த மாபெரும் வித்தியாசத்தை கவனிங்க. அவருக்கு முன்னாடி தொடர்ச்சியான அரசியல் குழப்பம், களப்பிரர்களின் அடக்குமுறை, அதிகாரத்தை இழந்த மன்னர்கள்னு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஆனா சிம்ம விஷ்ணுவின் வருகைக்கு பிறகு சீர்குலைந்திருந்த அரசியல் ஒழுங்கு முழுமையா மீட்டெடுக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு தொடரப்போகும் ஒரு வலிமையான வம்ச ஆட்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. உண்மையிலே இது ஒரு பெரிய திருப்புமுறை. இப்போ அவரோட எல்லை விரிவாக்கம் மற்றும் பிரம்மாண்டமான இராணுவ படையெடுப்புகளை பத்தி பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு வெறும் பழைய அமைப்பு மீட்டெடுத்தவர் மட்டுமில்ல, மாபெரும் பேரார்வம் கொண்ட ஒரு மாவீரர். அவருடைய படையெடுப்புகளை படிப்படியா பார்த்தா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல தாம் வழியில நின்ற களப்பிரர்களை முழுமையா முறியடிச்சார். அதோட நிக்காம தன்னோட பெரும் படையுடன் தெற்கே காவேரி நதி வரைக்கும் ஆக்ரோஷமா முன்னேறினார். இந்த மாபெரும் படையெடுப்பு மூலமா அன்றைய ஆரம்பகால சோழர்களையும் பாண்டியர்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அவருடைய இராணுவத்திறன் எவ்வளவு பரந்துபட்டதுன்னு வரலாற்று ஆய்வாளர்களே வியக்கிறாங்க. வடக்கே இக்ஷ்வாக்குகளையும் சமகால தமிழ் ஆட்சியாளர்களையும் வென்றார். தெற்கே களப்பிரர்களை ஒட்டுமொத்தமா ஒழிப்பதற்காக பாண்டிய மன்னன் கடுங்கோன் கூட ஒரு தந்திரமான கூட்டணியையும் அமைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலா சிம்ம விஷ்ணுவோட அரசியல் மற்றும் இராணுவச் செல்வாக்கு கடல் கடந்து இலங்கை வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னு வரலாற்று தரவுகள் நமக்கு உறுதிப்படுத்துது. அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பு இதுதான் அவனசிம்மன்.
இந்த குறிப்ப கண்டிப்பா உங்க நினைவுல வச்சுக்கோங்க. சிம்ம விஷ்ணு தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட மிகச்சிறப்பான பெயர்தான் அவனி சிம்மன். இதுக்கு உலகின் சிங்கம்னு அர்த்தம். பல தசாப்தங்களா வேரூன்றியிருந்த எதிரிகளை வேரோடு சாய்த்து தென்னிந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுத்து அவருடைய அச்சமூட்டும் வீரத்துக்கும் இராணுவ வலிமைக்கும் இந்த பேர் எவ்ளோ கச்சிதமா பொருந்தது பாருங்க. இங்கே வரலாற்றின் பக்கங்கள்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டையும் நம்ம கவனிக்கணும். கலப்பிரர்கள் பௌத்த சமண விகாரிகளை ஆதரித்தவர்கள்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்கள வீழ்த்துனா அவனிசிம்மனான சிம்மவிஷ்ணுவும் கூட தன்னோட ஆரம்ப காலத்துல பௌத்த மதத்துக்கு ஆதரவளித்தவர்தான் அப்படின்னு சில வரலாற்று தரவுகள் சுட்டிக்காட்டுது. அவருக்கு பின் வந்த பல்லவ மன்னர்கள் தான் சைவ மதத்துக்கு முழுமையா மாறினாங்க. இறுதியாக அவங்க விட்டு சென்ற அழியாத கலை புரட்சியான கலாச்சார பாரம்பரியத்தை பத்தி பார்க்கலாம். அரசியல் இராணுவ வெற்றிகளைத் தாண்டி சிம்ம விஷ்ணு அமைத்துக் கொடுத்த அந்த அமைதியான அஸ்திவாரம்தான் பல்லவ மரபுல ஒரு மாபெரும் கலை புரட்சிக்கே வழிவகுத்துச்சு. பொதுவாண்டு 575 ஒட்டி அவர் உருவாக்கின அந்த வலுவான பேரரசு பின்னாடி அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல குடைவரை கோயில்களின் பொற்காலமா மாறுச்சு. அதைத் தொடர்ந்து பேரன் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல அது உலகமே வியக்கிற மாமல்லபுரத்தின் பிரம்மாண்டமா பரிணமித்தது. மம்மலபுரத்தோட பிரம்மாண்டமான திறந்தவெளி சிற்பங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. இதுதான் பல்லவ கட்டிடக்கலையின் உச்சம். சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒற்றை மனிதர் உருவாக்குன அந்த பாதுகாப்பான வளங்கொளிக்கும் பேரரசு மட்டும் அமையலனா பல தலைமுறைகள் தாண்டி உருவான இப்படிப்பட்ட பிரம்மாண்ட கலைப்படைப்புகளுக்கு சாத்தியமே இருந்திருக்காதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு ஒரு நேரடி சாட்சியமும் அங்கே இருக்கு. மாமல்லபுரத்துல உள்ள புகழ்பெற்ற ஆதிவராக குடைவரை கோயில் புடைப்புச் சிற்பங்கள்ல சிம்ம விஷ்ணுவின் கம்பீரமான உருவம் மிக அழகா செதுக்கப்பட்டு இன்னைக்கும் கல்லில் நிலைத்து நிக்குது. வெறும் போர்களை மட்டும் நடத்தின ஒரு மன்னனா இல்லாம ஒரு மாபெரும் கலையின் தொடக்கமா இருந்த மன்னனை வரலாறை எப்படி பெருமையோட கௌரவிச்சிருக்குன்னு இது நமக்கு காட்டுது. இந்த வரலாற்று விளக்க உரைய நாம நிறைவு செய்யற இந்த தருவாயில ஒரு கணம் சிந்தியுங்கள். ஒரு மாமன்னன் போர்க்களத்துல ஈட்டிய ஒற்றை வெற்றி எப்படி பல நூற்றாண்டுகளா தென்னிந்தியாவின் அடையாளமாகவே மாறிப்போன ஒரு மாபெரும் கலாச்சார கட்டிடக்கலை பாரம்பரியத்தை தொடங்கி வச்சது. வரலாறுங்கிறது வெறும் கடந்த கால கதை கிடையாது. அது இன்னைக்கும் மாமல்லபுரத்து கற்கல்ல நம் கண்முன்னே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிஜம். அந்த நிஜத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய இன்னும் பல ஆச்சரியங்களோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன்.